அண்மைச் செய்தி. திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரத்தில் வீடு புகுந்து செங்கல் சூளை மேஸ்திரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரத்தில் வீடு புகுந்து செங்கல் சூளை மேஸ்திரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த திருமுகம் வயது 48 என்பவர் செங்கல் சூளை மேஸ்திரியாக அந்த பகுதியில் வேலை பார்த்து வருகிறார். இவர் நேற்று வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பிய நிலையில் தனது மற்றும் மகள் வீட்டில் உறங்கிக் கொண்ட நிலையில இன்று அதிகாலை 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து திருமுகத்தின் மகள் கழுத்தில் கைத்தியை வைத்து மிரட்டி அவர் கண்முன்னே திருமுகத்தை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். தடுக்க வந்த மனைவி சுதாவையும் அந்த கும்பல் வெட்டியதில் அவர் படுகாயமடைந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து குடவாசல் காவல்நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி என்பது காவல்துறை தலைமையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் வடகண்டம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜா, மணிகண்டன், கண்மணி ஆகிய 3 நபர்களை காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் நிலப்பிரச்சனை காரணமாக இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து கொலை செய்யப்பட்ட திருமுகத்தின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திருவாரூர் மீது கும்பகோணம் செல்லும் சாலையில் புதுக்குடி என்கிற பகுதியில் சாலை முறையில் ஈடுபட்டு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் உரிய இழப்பீடு அவர் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் சாலை மறியல் போராட்டம் நடத்திய நிலையில குற்றவாளிகளை காவல்துறையினர் 12 மணி நேரத்தில் கைது செய்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.